போன வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 3 2026 அன்னைக்கு சென்னை சேப்பாக்கம் எம்.ஏ. சிதம்பரம் ஸ்டேடியத்துல நடந்த ஐபிஎல் 2026 தொடரோட ஒரு செம திரில்லான மேட்ச்ல பஞ்சாப் கிங்ஸ் டீம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமை 5 விக்கெட் வித்தியாசத்துல ஒரு முக்கியமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த வெற்றி மூலமா பஞ்சாப் கிங்ஸ் 210 ரன்கள்ங்கிற ஒரு கஷ்டமான டார்கெட்டை வெற்றிகரமா சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்ல இது அவங்களுக்கு 2வது தொடர் வெற்றி. இதனால ஐபிஎல் புள்ளிப்பட்டியல்ல அவங்க முதலிடத்துக்கு முன்னேறியிருக்காங்க. ஆனா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு இது 2வது தொடர் தோல்வி. இதனால அவங்க புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த மேட்ச் ஒரு செம ஹை ஸ்கோரிங் மேட்ச். 2 டீமும் அதிரடியான பேட்டிங்க ஆடிருக்காங்க. பஞ்சாபோட பிளான் பண்ணின சேசிங் சென்னையுடைய பெரிய ஸ்கோரை கடைசில ஓவர் டேக் பண்ணிடுச்சு. இந்த ரிசல்ட் பஞ்சாபோட பவர்ஃபுல் பேட்டிங் லைன் அப்பையும் பிரஷர்ல அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறதையும் காட்டுது. ஆனா நம்ம சென்னை டீம் இந்த சீசன்ல 2வது தடவையா இவ்வளவு பெரிய ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ண முடியாம போனதால அவங்க ஸ்ட்ராட்டஜி எல்லாம் மறுபடியும் யோசிக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. ஐபிஎல் 2026 தொடக்கத்திலேயே செம போட்டித்தன்மையா இருக்கு. எல்லா டீமும் கோப்பையை ஜெயிக்கணும்னு மல்லுக்கட்டிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் டோர்னமெண்ட்ல ஒவ்வொரு டீமோட பலம் பலவீனங்களை தெளிவா காட்டுது. பஞ்சாப் கிங்ஸ் இப்படி வெற்றிகரமா சேஸ் பண்ணினது அவங்களுக்கு தன்னம்பிக்கையை நிச்சயமாயேத்தும். இந்த மொமெண்டம்மா வச்சு ஐபிஎல் 2026 கோப்பையை ஜெயிக்கிற பாதையில அவங்க இன்னும் வேகமா போவாங்க. ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் அவங்க பவுலிங்ல இருக்க பிரச்சனைகளை சரி செஞ்சாதான் அவங்க தலைவிதியை மாத்த முடியும். பஞ்சாப் கிங்ஸ் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுக்க முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 20 ஓவர்ல 5 விக்கெட் இழப்புக்கு 209 ரன்கள்னு ஒரு பெரிய ஸ்கோரை அடிச்சாங்க. சிஎஸ்கே ஓட டாப் ஸ்கோரரா ஆயுஷ் மாத்ரே ஜொலிச்சாரு. வெறும் 43 பால்ல 73 ரன்கள்னு ஒரு அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாரு. அவருக்கு 2 வாட்டி முன்னாடியே லைஃப் கிடைச்சதை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு. அவரோட இந்த ஆட்டம் சென்னைக்கு ஒரு சவாலான டார்கெட்டை செட் பண்ண ரொம்ப அவசியமான உத்வேகத்தை கொடுத்தது. மாத்ரேவோட முயற்சிக்கு பக்கபலமா சிவம் தூபே 27 பால்ல 45 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம நின்னாரு. அவரோட அதிரடி பேட்டிங் திறமையை கடைசி ஓவர்கள்ல நல்லா காட்டினாரு. சர்ஃபராஸ் கானும் ஒரு சின்ன ஆட்டத்துல மின்னல் வேகமா 12 பால்ல 32 ரன்கள் அடிச்சு சென்னையோட ரன் ரேட்டை இன்னும் வேகமா ஏத்துனாரு. நடு ஓவர்கள்ல விக்கெட் விழுந்தாலும் ஒரு வலுவான பினிஷிங் சிஎஸ்கே 200 ரன்களுக்கு மேல கொண்டு போச்சு. பஞ்சாப் அணியோட பவுலிங் 5 விக்கெட்டுகளை எடுத்தாலும் ரன்ஸை கட்டுப்படுத்த ரொம்பவே திணறிச்சு. பஞ்சாப் கிங்ஸ் தரப்புல விஜய்குமார் வைஷாக், யுஸ்வேந்திர சஹல், மார்க்கோ ஜான்சன், சேவியர் பார்ட்லெட் இவங்க 4 பேரும் தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. சென்னைக்காக விளையாண்ட மேட் ஹென்ரியும் இந்த போட்டியில விக்கெட் எடுத்த பவுலர்கள்ல ஒருத்தரா இருந்தாரு. இதுக்கு பதிலா பஞ்சாப் கிங்ஸ் செமையா சேஸ் பண்ணி 5 விக்கெட் இழப்புக்கு 210 ரன் அடிச்சு இன்னும் 8 பால் இருக்கும் போதே மேட்ஸை முடிச்சாங்க. கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் தான் முன்னாடி நின்னு ஆடினாரு. வெறும் 29 பால்ல 50 ரன் அடிச்சு ஒரு அட்டகாசமான அரை சதத்தோட இன்னிங்ஸை தூக்கி நிறுத்தினாரு. அவர் அடிச்ச 50 ரன்ல 4 பவுண்டரியும் 3 சிக்ஸரும் இருந்துச்சு. இது சேசிங்கிற்கு ஒரு ஸ்டெபிலிட்டியையும் நல்ல அட்டாக்கிங் ஆட்டத்தையும் கொடுத்துச்சு. ஐயரோட நேஹல் வதேரா போட்ட முக்கியமான பார்ட்னர்ஷிப் பஞ்சாபை சரியான பாதையில கொண்டு போச்சு. இன்னிங்ஸோட ஆரம்பத்துல பிரியான் ஷார்யா ஒரு வெறித்தனமான ஸ்டார்ட் கொடுத்தாரு. வெறும் 11 பால்ல 39 ரன் அடிச்சாரு. கூடவே பிரப்சிம்ரன் சிங் 34 பால்ல 43 ரன் அடிச்சு நல்ல சப்போர்ட் கொடுத்தாரு. பஞ்சாப் கிங்ஸோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் இந்த பிரஷரை சூப்பரா ஹேண்டில் பண்ணி தேவையான ரன் ரேட்டை குறையாம பாத்துக்கிட்டாங்க. பிரப்சிம்ரன் சிங் ரன் அவுட் ஆனது அப்புறம் கடைசி நேரத்துல ஐயரும் அவுட் ஆனதுன்னு முக்கிய விக்கெட்கள் விழுந்தாலும் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் களத்துக்கு வந்து வெறும் 3 பால்ல ஒரு பவுண்டரியோட 9 ரன் அடிச்சு அவுட் ஆகாம நின்னு மேட்ஸை முடிச்சு வச்சாரு. இந்த கட்டுக்கோப்பான பேட்டிங்னால பஞ்சாப் கிங்ஸ் ஈஸியா அவங்க டார்கெட்டை ரீச் பண்ணாங்க. ஒரு பெரிய பிரஷரான சேசிங்ல அவங்களோட பலத்தையும் எவ்வளவு பொறுமையா ஆடுனாங்கங்கிறதையும் இது சூப்பரா காட்டுச்சு. இந்த மேட்ச்ல பவுலிங் எப்படி இருந்துச்சுங்கிறது தான் ரிசல்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா அமைஞ்சது. சென்னை சூப்பர் கிங்ஸ் தரப்புல மேட் ஹென்றி நெஹல் வதேரா, கூப்பர் கான்லி 2 முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்தார். அன்ஷுல் காம்போஜும் பிரியன் ஷார்யா, ஸ்ரேயஸ் ஐயர் முக்கியமான விக்கெட்டுகளை எடுத்து நல்லா பவுல் பண்ணார். சிஎஸ்கேவோட முக்கியமான ஸ்பின்னரான ராகுல் சஹார் ரன்ஸை அள்ளி கொடுத்தாலும் ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டை எடுத்தார். ஆனா இந்த தனிப்பட்ட முயற்சிகள் இருந்தாலும் பஞ்சாபோட அதிரடியான பேட்டிங்கு முன்னாடி 210 ரன்குற பெரிய டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ண சென்னை பவுலர்கள் ஒட்டுமொத்தமா சிரமப்பட்டாங்க. பஞ்சாப் கிங்ஸ் பவுலர்களும் ரன்களை விட்டு கொடுத்தாலும் சில இடங்கள்ல நல்லா பவுல் பண்ணாங்க. விஜய்குமார் வைஷாக் ஆயுஷ் மாத்ரே உட்பட 2 விக்கெட் எடுத்தார்.
யுஸ்வேந்திர சஹால், மார்க்கோ ஜான்சன், சேவியர் பார்ட்லெட் இவங்க எல்லாரும் தலா ஒரு விக்கெட் எடுத்தாங்க. இதனால சென்னையோட ஸ்கோர் 209 ரன்னுக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டுச்சு. முக்கியமான நேரத்துல சென்னை பவுலர்களால தொடர்ந்து விக்கெட்டுகளை எடுக்கவும் ரன் ரேட்டை கட்டுப்படுத்தவும் முடியாம போனதுனால பஞ்சாப் அவங்களோட சேசிங் முழுக்க அந்த மொமெண்டமை கடைசி வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டாங்க. இந்த வெற்றியோட பஞ்சாப் கிங்ஸ் IPL 2026 புள்ளி பட்டியல்ல முதல் இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க விளையாண்ட 2 மேட்ச்லயும் ஜெயிச்சு 2வது வின்னை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட் கூட்டல் 0.637 இருக்கிறது. இந்த சீசனை அவங்க சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்கங்கிறத காட்டுது. இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிலைமை கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து 2 மேட்ச்ச தோத்து புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஹெட் கோச் ஸ்டீபன் ஃபிளெமிங்கும் அவங்க பவுலிங்ல சில சொதப்பல்கள் இருந்தத ஒத்துக்கிட்டார். நல்ல பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தாலும் டீம் இன்னும் பெட்டரா ஆடிருக்கலாம்னு சொல்லியிருக்கார். அனுபவ வீரர் MS தோனி இல்லாதது CSKக்கு ஒரு பெரிய குறையா இருக்குன்னு ஃபிளெமிங் சொல்லியிருக்கார். அவருக்கு கன்றுத்தசைல காயம் இருக்கிறதால முதல் 2 வாரம் மேட்ச்கள்ல அவர் விளையாட மாட்டார்னு எதிர்பார்க்கப்படுது. ருதுராஜ் கெய்வாட் கேப்டன்சியில சென்னை இந்த சீசனோட ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கஷ்டமான சூழலை சந்திக்குது. அடுத்து வர மேட்ச்கள்ல பஞ்சாப் கிங்ஸ் அவங்களோட இந்த அட்டகாசமான ஃபார்மை அப்படியே தொடர பார்ப்பாங்க. அதே சமயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்க பவுலிங்ல இருக்கிற குறைகளை சரிபண்ணி புள்ளிப்பட்டியல்ல மேல ஏறி இந்த IPL 2026 சீசன்ல ஒரு பெரிய கம்பேக் கொடுக்கணும்னு தீவிரமா முயற்சி பண்ணுவாங்க.